இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து வடிவம் பெற்றது. அப்படி இந்த எழுத்து வடிவம் பெற்ற இந்த இலக்கியங்கள் தான் நம்ம நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படிங்கிறோம். முன்பு வாய்மொழி இலக்கியங்களாக இருந்தது. சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைந்து எழுத்து வடிவம் பெற்று மிகச்சிறந்த இலக்கியமாக இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் உருவாகியது. இது எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மரபு வழிபட்டது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய தமிழுடைய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் எடுத்துக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியம் இந்த நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம வாழ்வியலோடு ஒன்றிணைந்த ஒரு இலக்கியமாக இந்த நாட்டுப்புற இலக்கியம் பார்க்கப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது தமிழருடைய நம்பிக்கை என்றே சொல்லலாம். நம்மளுடைய அதாவது தமிழ் மக்களுடைய மிகச்சிறந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டக்கூடிய சடங்கு முறைகளானாலும் சரி, நம்ம வாழ்வில் அன்றாட கடைபிடிக்கக்கூடிய மரபு சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்ம சான்றோர் பெருமக்கள் சொல்லி சென்றதை இன்று நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அது பின்பற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக இருக்கிறது இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்னு சொல்லலாம். அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்போ பொதுவான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்களாக தோன்றியது. அதன் பின்பு சிறிது சிறிதாக எழுத்து வடிவம் பெற்று இன்று நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் எடுத்துக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியமாக திகழ்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டுப்புற விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும்தான், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அந்த டைம்ல நம்ம விளையாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் தான். அதையும் தாண்டி இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படிங்கிறது நம் மண்ணினுடைய ஒரு மிகச்சிறந்த பெருமை அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்ததும் கூட. இன்றைய காலங்களில் வாய்மொழி இலக்கியமாக தோன்றிய இலக்கியம் விளையாட்டுகளையும் எப்படி இந்த மரபு, அதாவது நம்மளுடைய சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய அறிவு சார்ந்த அறிவியலை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அப்போ இந்த விளையாட்டுகள் எப்படி அறிவியல் சார்ந்தும் இருக்கிறது, நம்மளுடைய பண்பாடு சார்ந்தும் இருக்கிறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல இந்த ராசுப்ரமணியம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விளையாட்டுகளை 2 வகையா பிரிச்சிருக்காரு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆடவர் விளையாட்டுகள், இன்னொன்று பெண்ணிற்கான விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடவர் விளையாட்டுகளை முதல்ல குறிப்பிடுவது என்னன்னு பார்த்தோம்னா சல்லிக்கட்டு. இதுதான் தமிழர்களுடைய மிகச்சிறந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு விளையாட்டாகவும், இது வீர விளையாட்டாகவும், அதாவது ஆடவர்களுடைய வலிமையை எடுத்துக்காட்டுவதோடு அவர்களுடைய வீரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் எடுத்துக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கப்படுகிறது. இன்றளவும் அது நமது மத்தியில், அதாவது சமூகத்தின் மத்தியில் மிகச்சிறந்த விளையாட்டாகவே பொங்கல் தினத்தன்று நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த சல்லிக்கட்டு நிகழ்வு என்பது நிகழ்கிறது. இதற்கு இவர் என்ன வரலாறு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சல்லி என்ற ஒரு யாதவ வீரன் இருந்தான், அவனிலிருந்து தோன்றியதுதான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாலசுப்ரமணியம் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. அதாவது இந்த ஏறுதல் ஆடியர்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் முல்லை நிலத்திற்குரியது. அப்போ இந்த யாதவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த முல்லை நிலத்திற்குரிய மக்களாக பார்க்கப்படுறாங்க. அந்த சல்லி என்பவனும் அந்த யாதவர்களுக்கு தோன்றிய ஒரு வீரனாக பார்க்கப்படுகிறார். அவனில் இருந்து தோன்றியதுதான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத அந்த பாலசுப்ரமணியம் இவருடைய உரைநடை பகுதியில பதிவு செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி இது தமிழர்களுக்கான வீர விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அதனோடு தொடர்புடைய ஏறுதலும் சல்லிக்கட்டும், இதுவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பாரம்பரியத்திலும் மிகச்சிறந்த பண்பாட்டிலும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த காலங்களில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பெண் கொடுக்கும் வழக்கம் என்பது வீரம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உயர். வீரம் இருக்கவங்க இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாங்க. அவர் வீரமிக்க ஆண் மகனை தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அப்படி அந்த வீரமிக்க ஆண் யாரை என்று பார்த்தோம்னா இந்த ஏறுதல்களிலும் இந்த சல்லிக்கட்டிலும் கலந்து கொண்டு எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கே அந்த பெண் மாலை சூட்டுவாள் அப்படிங்கிறத சங்க இலக்கிய பாடல்கள் மிகுதியாக எடுத்து காண்பிக்கின்றன அப்படிங்கிறத நம்ம